நகரு பங்கு பொன்னே நகரு பங்கு ஏசப்பா என் கூட. சூப்பராக பாட்டீங்க. இப்போ வெறும் மியூசிக் பாட்டு தான். நீங்கள் தான் இப்போ பாடகர்கள். பாடுறீங்களா? நம்ம சர்ச் பிலீவர்ஸ் அப்படியே பாடுங்க. ரெடி 1 2 3 4. சிஸ்டர் லைட்டா நகரு நகரு ஏசப்பா என் கூட. ப்ரோ எனக்கு சவுண்டா. ஏய் நகரு நகரு பங்கு பொன்னே நகரு பங்கு ஏசப்பா நான் தாண்டா. திருப்பியும் ப்ரோ பங்கு பொன்னே நகரு பங்கு ஏசப்பா. அப்புறம் சொல்ல தோத்து போன இடத்துல ஜெயிக்க வைப்பாரு. அதாவது உலகத்தில் தோத்து போயிட்டா அவ்வளோதான், மூஞ்சி போயிட்டான், கிளம்பி போ, நான் வேற யாராவது பார்த்துக்கிறேன்னு போயிடுவான். ஆனால் தேவன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, தோத்து போன வேற இடத்துல போய் ஜெயிக்க வைக்க மாட்டாரா, தோத்து போன இடத்துலையே ஜெயிக்க வைப்பாரா. யாருக்காவது அந்த ஏசப்பா இன்னைக்கு ரிசரக்ஷன் டேல எனக்கு ருசியாய் வந்திருக்கிறாருன்னு சொல்கிறவங்க பாடுறீங்களா? பாடுறீங்களா? வேறு பேஸ் மட்டும் போக பாருங்க. அப்படி கூட பாருங்க. 1 2 3 4. தோத்து போன இடத்துல பாடலன்னா முன்னாடி கூப்பிட்டுடலாம். இந்த சர்ச் பிலீவர்ஸ் திருப்பி அலர்ட் கொடுக்குறேன், வார்னிங் கொடுக்குறேன். வாயை திறக்கல அப்படின்னா என்ன பண்ணுறோம், முன்னாடி கூப்பிடலான்னு இருக்கிறேன். முன்னாடி வந்து பாடணுன்னு ஆசை இருக்கிறவங்க வாயை அப்படியே மூடியே வைங்க, நான் உங்களை முன்னாடி கூப்பிடுறேன். ஓகேவா? ரெடி 1 ஓகே 1 2 3 4 5 6 7 வெளியே இருக்கிற 8. ஓகேவா? நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ பாட. ரெடி 1 2 3 4. தோத்து போன இடத்துல ஜெயிக்க வைப்பாரு. சொல்லுங்க. விழுந்து போன இடத்துல தூக்கி வைப்பாரு. சொல்லுங்களேன். விழுந்து போன இடத்துல திருப்பி சொல்லுங்க. தோத்து போன இடம். ப்ரோ என்ன ப்ரோ? விழுந்து போன இடத்துல தூக்கி வைப்பார். ஆடு ப்ரோ. தோத்து போன இடத்துல விழுந்து போன இடத்துல. அப்புறம் என்ன பார்த்து சிரிச்சவன ஓட வைப்பாரு, சிரிச்சவ கண் முன்ன வாழ வைப்பாரு. என்ன பார்த்து சிரிச்சவன ஓட வைப்பாரு, சிரிச்ச முன்னாடி வாழ வைப்பாரு. நகரு நகரு பங்கு பொன்னே நகரு பங்கு ஏசப்பா என் கூட. பொன்னே நகரு பங்கு ஏசப்பா என் கூட. நான் தாண்டா கிங்கு. நகரு நகரு பங்கு பொன்னே நகரு பங்கு ஏசப்பா என் கூட. கொஞ்சம் காலரை தூக்கிடு. நகரு நகரு பங்கு பொன்னே நகரு பங்கு. தோத்து போன இடத்துல ஜெயிக்க வைப்பாரு. விழுந்து போன இடத்துல தோத்து போன விழுந்து போன என்ன பார்த்து சிரிச்சவன சிரிச்சவ கண் முன்ன. என்ன பார்த்து சிரிச்சவன சிரிச்சவ கண் முன்ன. நகரு நகரு பங்கு முன்னே நகரு பங்கு ஏசப்பாய கூட. கொஞ்சம் திமிரா அப்படி சொல்லுங்களேன். நகரு நகரு பங்கு. இந்த திமிரா பண்ண சொல்றதுலாம் எதுக்காகனா, மனுஷங்களை வந்து குறை சொல்றதுக்காக இல்லை. பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ அது பண்ணிட்டேன்னு மனுஷங்களை வச்சு பேசிட்டு நம்ம மனுஷங்களை பார்த்து அவங்க நம்மளை பார்த்து குறை சொல்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்துருப்போம் பாருங்களேன். அங்கே மனுஷன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்மளுக்கு போராட்டம் இல்லை. பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான். ராமேன்னு சொல்லுங்களேன். அவனை வெறுப்பேற்றுறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்புலாம் போடு. ராமேன்னு சொல்லுங்களேன். சொல்ல அவனை வெறுப்பேற்றணும். அவனுக்கு அடி வயிறுலாம் எறியணும். டே உனக்கு நான் இவ்வளோ பண்ண இப்பயும் நீ டான்ஸ் ஆடுற பார்த்தியா அப்படின்னு அவன் அடி வயிறுலேருந்து காலிலிருந்து கையிலிருந்து எல்லா இடமும் எரியணும். எரிஞ்சு அவன் ஓடியே போயிடணும். ராமேன்னு சொல்லுங்களேன். திரும்பி சொல்ல. ரெடி 1 2 3 4. நகரு 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 முன்னே நகரு பங்கு ஏசப்பா என் கூட. தோத்து போன இடத்துல விழுந்து போன இடத்துல தோத்து போன இடத்துல விழுந்து போன இடத்துல என்ன பார்த்து சிரிச்சவன ஓட வைப்பாரு, சிரிச்சவ கண் முன்ன. என்ன பார்த்து சிரிச்சவன பாட்டு சூப்பராகுதா? என் கூட சேர்ந்து பாருயா. நகரு நகரு பங்கு முன்னே நகரு பங்கு ஏசப்பா என் கூட. நகரு நகரு முன்னே நகரு ஏசப்பா என் கூட.
போனவ தான் சொன்னேன் சர்ச்சில், திருப்பி சொல்கிறேன். சிபிஎம் சர்ச்சில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசப்பா எனக்கு அப்பான்பாங்க. அப்போ ஒரு டைம் எங்கள் மம்மி கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன சித்தப்பாவான்னு கேட்டாங்க. அதான் நீங்களும் என்ன பண்ணணுன்னா, உனக்கு கூட அப்பா கிடையாது, பக்கத்தில் பேச உனக்கு கூட அப்பா கிடையாது, உனக்கு கூட நீ அப்பாவே அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எனக்கு மட்டும் அப்பா. அவன் ஏன் அப்பா, ஏசப்பா. இந்த ஏரியாவில் அப்படியே கூட உட்காந்துருக்கிறவனுக்கு தோத்து போன இடம் அப்படியே ஜெயமாய் மாறும், விழுந்து போன இடம் வேற மாதிரி மாறும். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. எத்தனை வாக்கு தத்துவத்தை பைபிள்ல எல்லாத்துக்கும் சுதந்திர வழியை கர்த்தர் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அவர் உயர்த்தி லாஸ்ட் ஒரு டைம் நகரு நகரு பாங்கு அண்ணே நகரு பாங்கு ஏசப்பா நகரு நகரு பாங்கு அண்ணே நகரு பாங்கு ஏசப்பா என் கூட தோத்து போன இடத்துல ஜெயிக்க வைப்பாரு, விழுந்து போன இடத்துல தூக்கி வைப்ப. சொல்லுங்களேன், விழுந்து போன இடத்துல என்ன பார்த்து சிரிச்சவன ஓட வைப்பாரு, சிரிச்சவன் கண் முன்ன என்ன பார்த்து சிரிச்சவன் சிரிச்சவன் கண் முன்ன அவ வெட்ட வெட்ட வளருவா, கொட்ட கொட்ட உயருவா. வெட்ட வெட்ட வளருவா, கொட்ட கொட்ட வெட்ட வெட்ட. எத்தனை பேர் சொல்ல வெட்ட வெட்ட வளர்ந்துட்டு இருப்பேன், கொட்ட கொட்ட இன்னும் உயருவேன். வெட்ட வெட்ட வளருவா, கொட்ட கொட்ட வெட்ட வெட்ட வளருவா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக. அப்புறமா பீட்டரான உங்களுக்கு எல்லாம் அனுப்புவார். நான் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்கிறேன், அதில் வந்து சினிமா டைலாக், அதில் வந்து ஒருத்தவங்க சொல்லுவான், என்ன சதிச்சாச்சுன்னா அவன் வந்து திருப்பி எந்திரிக்கவே மாட்டானா, அவன் வந்து காலி ஆகிட்டானே அப்படின்னு பின்னாடி ஏசு கிறிஸ்து இப்படி பின்னாடி வந்து அந்த அப்படி வந்து எட்டி பார்ப்பாரு. 3ஆம் நாளில் திருப்பி உயிரோட எலும்ப வர முடிகிற ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். என் வாழ்க்கையிலும் கீழே விழுந்த எல்லா காரியத்தையும் தூக்குவாருன்னு சொல்ற யாராவது இருந்தீங்கன்னா, ரஜினி என்ட்ரி மாதிரி வேற லெவலில் இருக்கும்னு ஆமே சொல்லுங்களேன். சினிமாவில் என்ட்ரு ஆகிற அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட என்ட்ரிலாம் கூட வந்து தோத்து போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் செதஞ்சு போய் படுத்து அப்படியே தூங்கி கொண்டு இருந்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் காலையில் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இதோ வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வேற லெவலில் பிஜிஎம்மோட எல்லாம் கை தட்டி ஆமே சொல்லுங்களேன். அந்த தேவனை நான் நம்புகிறதுனால என்னோட வாழ்க்கையிலும் கீழ்த்தரமாய் மாற்றினதை மேல்தரமாய். அல்லேலூயா. வெட்ட வெட்ட வளருவா, கொட்ட கொட்ட உயருவா. வெட்ட வெட்ட வளருவா, கொட்ட கொட்ட வெட்ட வெட்ட கொட்ட கொட்ட. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அசால்ட்டாக எண்ணி விடாத, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை வெட்ட 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 கொட்ட கொட்ட வெட்ட வெட்ட கொட்ட கொட்ட வெட்ட 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 வெட்ட. தோத்து போன இடத்துல, விழுந்து போன இடத்துல, விழுந்து போன இடத்துல அவரை மட்டும் நம்புற வேற மாதிரி பாரு. என்ன பார்த்து சிரிச்சவன சிரிச்சவ கண் முன்ன வாழவ பாரு, என்ன பார்த்து சிரிச்சவன ஓடவ பாரு, சிரிச்சவ கண் முன்ன நகரு நகரு பங்கு நகரு பங்கு ஏசப்பா என் கூட நகரு 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 ஏசப்பா என் கூட. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். படிக்கல உயரல பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறன போராட்டங்கள் பாடுகளும், ஆனாலும் படிக்கல உயரல பட்டதாரி ஆகல,
இடத்துல திரும்பி கன்ஃபஸ் பண்ணல, இழந்து போன இடத்துல அப்படியே இனிமையா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆவியில ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். ப்ரொஃபெட்டிக் ரெலவுல கர்த்தர் அடுத்த 3 நாளைக்குள்ள, அடுத்த 3 வாரத்துல, அடுத்த 3 மாசத்துல சிலர் நல்ல பெரிய பெரிய விடுதலைகளை ஒன்னா பார்த்து சிரிச்சவன ஓட வைப்பாரு, சிரிச்சவ கண் முன்ன வாழ வைப்பாரு. கூட நான் தான் கிங்கு. ஆமே சொல்லுங்களேன். யாராவது அவர் பிள்ளையா நான் கிங்கா இருக்கிறேன்னு சொல்ற நல்ல கைத்தடி. ஆமே 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 அல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன். கர்த்தர் சொன்ன 10 நிமிஷம். கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த கல்லை யார் புரட்டி போடுவாங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் கர்த்தர் புரட்டியும் போட்டு உள்ளே இருக்கிற காரியத்தையும் மாற்றி வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆதாரமாக 1 கொரிந்தியரில் 42 வாசித்தோம். எவ்வளோ அவலட்சணமாய் கீழே கடந்து விதைக்கப்பட்டதோ அதற்கு ஆப்போசிட்டாக அது எழுந்திருக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு ஆதாரமாக நகரு நகரு பங்கு அப்படிங்கிற சாங்கை கர்த்தர் நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். வீட்டில் போய் திருப்பி திருப்பி கேளுங்க. ராமே சொல்லுங்களேன். எல்லாமே எல்லாம் சொல்ல எல்லாம் நகுதுனே தள்ளு தள்ளு தள்ளு, குருக்கள் வராரு வழி விடுங்கோ அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் சொல்லுங்க, நான் கிங்கா போறதுனால முன்னாடி தேவதூதுக்கெல்லாம் போய் ராபர்ட் ஐயா வராரு வழி விடுங்கோ. ஆமே சொல்லுங்களேன். ஆமே சொல்லுங்களேன். ஏமே சொல்ல எல்லாம் நகரிடும். சொல்லுங்க, நகரு அப்படின்னா என்னது? நகர்னா வழி விடுங்கன்னு அர்த்தம். வழி விடுங்க வழி விடுங்க சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லி சொல்லுங்களேன். ராபர்ட் ப்ரோ வர்றாரு வழி விடுங்க வழி விடுங்க, ராபர்ட் ப்ரோ வர்றாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்லி பாட பாட என்னெல்லாம் நடக்குதுன்னா, தோற்று போன இடத்துலேருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, நான் விட்டேன்னு வச்சுங்களேன். அடுத்த 1 மணி நேரம் கூட பாட்டு பாடிட்டு அப்படியே பிரசன்ஸில் போயிடுவேன். ஆனால் இப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். ராமே சொல்லுங்களேன். தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரே ஒரு திட்டம் பெருக்க மட்டும்தான். எப்போதுமே நான் நம்புறது பர்சனலாக பெருக்க மட்டும்தான், மல்டிப்ளை மட்டும்தான். சோதிக்கிறாரு, அது இதெல்லாம் வந்து பிளான்லேயே இல்லை. நடுவில் சோதிச்சுக்கிறாரு, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேலை வந்துடும். ஆனால் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருக்கம். நான் இன்னும் உயர்ந்திருப்பது, லட்சாதிபதி ஆகுது, இன்னும் 10 வீடை வாங்குறது, 10 காரை வாங்குறது, பெரிய ஊழியத்தை செய்கிறது, இதுதான் அவருடைய திட்டம். இந்த திட்டத்துக்குள்ள போகிறப்போ சில மனுஷனை பார்ப்போம், சில பிசாசை பார்ப்போம், கீழே கீழே விழுகிறத பார்ப்போம். இங்கே எல்லாம் நீங்கள் ஒன்றே தான் சொல்லணும். பிசாசை பார்த்து சொல்லணும். ஆண்டரை பார்த்து பெருக்க மட்டும் தான் ஆண்டி உங்களுடைய பிளான்னு சொல்லிட்டு டக்குன்னு பிசாசு பார்க்க திருப்பி அவனை பார்த்து சொல்லணும். நகரு நகரு பாருங்க, நான் வரேன், நகரு நகரு அப்படின்னு அவனை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசணும். ராமே சொல்லுங்களேன். யாராவது அப்படி பேசுகிறவங்க யாராவது இன்னிலிருந்து சோகத்தில் கண்ணீர் வடிக்க மாட்டேன், சோகத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு அதே பிசாசை பார்த்துட்டு இவ்வளோதான் உன்னால பண்ண முடியுமா, இதை உடைய அப்பா வேற லெவல்ல பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஆமே சொல்லுங்களேன். நீ என்னமோ பெரிய ஆள் இல்லை நினைச்ச, இவ்வளவுதான் பண்ண முடியுமான்னு அவனை வெறுப்பேத்துறவங்களா நீ இருக்கிறப்போ சொல்லுங்களேன். வெறுப்பேத்துறவனா நான் இருக்கிறப்போ வாய்த்தா சொல்லுங்க. வெறுப்பேத்துறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கல. சரி, ஒரு டைம் பாடல. ரெடி 1 2 3 4. நகரு நகரு பாங்க, நகரு பாங்க, ஏசப்பா யா கூட. ஏய் நகரு நகரு பாங்க, ஏசப்பா யா கூட. வீட்டிலேயே பெஸ்ட் நக்கா லட்டு நண்பா, அட உலக உன்ட்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா, அட உலக உன்ட்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா, எல்லாத்தையும் எனக்காக விட்டுதா விட்டுதா பட்டுதா இஷ்டப்பட்டுதா கொல ஏசுதானே அவரு பேரு சூப்பர் ஸ்டார். கொல தெய்வம் ஏசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட என் வாழ்க்கையோட என் வாழ்க்கையோட
சூப்பர். கீழே விழுந்து போன இடத்துல ஜெயிக்க வைப்பாரு, தோத்து போன இடத்துல தூக்கி வைப்பாரு. திரும்பியும் விழுந்து போன இடத்துல என்ன பார்த்து சிரிச்சவன கண் முன்ன வாழ வைப்பாரு. என்ன பார்த்து சிரிச்சவன முன்னாடியே செஞ்சு விட்டுருவாரு. நகரே நகரே ஏசப்பா என் கூட நகரு நகரு பங்கு நகரு பங்கு. ஏசப்பா என் கூட இப்ப முடிச்சுறேன். ஆர்ப்பரிப்பு சத்தம் எங்க இருக்கும் அங்க எரிகோ கோட்டை கீழே விழும். ஆர்ப்பரிப்பு சத்தம் எங்க இருக்கிறதோ அங்க எரிகோ கோட்டை கீழே விழுகிறது. முடித்துக் கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த prophetic anointing கூட போங்க. இப்போ அப்புறம் நீங்க பார்க்குற எல்லாமே டைமென்ஷன் வேற மாதிரி இருக்கணும். இது பேர் ஃபேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது பேர் ராபர்ட்னு சொல்லுவீங்க. கண்ணு பார்க்கறதெல்லாம் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி ஃபோன் இப்படி நார்மலாக இருக்காது. பார்க்குறதெல்லாம் ப்ரொஃபெட்டிக்காகவே தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ கொஞ்ச நேரத்தில் ஒரு கால் வரும், திருப்பி கால் வந்துடும். ராமே சொல்லுங்களேன். தேவன் நினைத்ததை ஏதோ சீசனுக்குள்ள ஓபன் பண்ணிருக்கிறார். உனக்குள்ள அது பெர்ஃபார்ம் ஆகி வேற அளவில். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முடித்துக் கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. இந்த நாளில் இந்த ஆராதனையில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தர் மேலேயும் இப்போ நான் சொன்ன ஒரு 3 விஷயம். தேவன் யார் இந்த கல்லை புரட்டி போடுவார் அப்படின்ற இடத்துல, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் கர்த்தர் வந்து கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வரேன்னு 1 கொரிந்தியரில் வாசித்தோம். 3வது இந்த பங்கு சாங்க நகர பங்கு வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 விஷயத்தையும் தேவன் இந்த நாளில் உங்களிடத்தில் பேசுகிறார். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் காட். ஆமென் சொல்லுங்கள். இது தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. இந்த சத்தத்திற்குள்ளே உட்காந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா மீது 1000 லைட் எரியும். ஆமென் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் ஒரு தெருவுக்கு போகிறீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த தெருக்குள்ளே இப்படி கால் வச்ச உடனே சில வீட்டுக்குள்ள நான் போயிருக்கிறேன். அவங்க வீட்டுக்குள்ளே இப்படி திரும்பின உடனே சென்சாரில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் லைட் எரியும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா பாருங்கள். ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அது வரைக்கும் இருட்டாக தான் இருக்கும். உள்ளே என்ட்ரானவொடனே சென்சார் பட்டவொடனே டக்குன்னு அந்த இடம் ஃபுல்லாகவே லைட் ஆன் ஆகும். போய் கொஞ்ச நேரத்தில் தானாகவே ஆஃப் ஆகிடும். பாருங்களேன். அது மாதிரி ஒரு தெருக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், 1000 லைட் இருக்குது. எந்த லைட்டுமே ஆன்லேயே இல்லை. ஆனால் உன்னோட ஒரு ஸ்டெப்புக்காக அந்த 1000 லைட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த வாய்ஸ் ஆஃப் காடோட நீ ஒரு ஸ்டெப்பு கால் எடுத்து வைக்கிறப்போவே 1000 லைட் அப்படியே கண்டினியூ படபட எரியும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். ஒரு ஆபோஜனத்தின் ராகத்தில் தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. அவர் அந்தபடியே அப்பத்தை எடுத்து பிட்டு, இது வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற ஒரு சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். இது புதிய உடன்படிக்கை அடையாளமாக இருக்கிற ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இதை பான பண்ணுங்கள் என்று சொன்னார். இதை அவரோட மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை நாம் செய்கிறோம். இன்னைக்கு நம்ம மரணத்தையும் நினைவு கூற வேண்டியவைகள் இருக்கிறது. இதோ பரிசுத்த தேவன் இன்னைக்கு உயிரோடு எழும்பினார் என்கிறதையும் நினைவு கூற வேண்டியது.